இல்ல வேற வேற கேஸ்ட் அப்படின்னா நம்மளதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாயங்காலம் கூட்ட சொல்லுவாங்க, மதியம் கூட்ட சொல்லுவாங்க, சாயங்காலம் கூட்ட சொல்லுவாங்க. இந்த மதுரை சிறையில தண்ணி வந்து நம்ம தான் பிடிச்சி டாய்லெட்டுக்கு ஊத்தணும். பைப் வசதி எல்லாம் கிடையாது. சிறைக்குள்ளேயும் வந்து ஜாதி கேட்பாங்களா? இது எல்லா சிறையிலுமே ஜாதி இருக்கு. இப்ப வந்து ஒரு இதுல நம்ம ஒரு பிளாக்ல நம்ம போயிட்டோம் அப்படின்னம்னா, இதே ஏதோ ஒரு ஜெயில் சொன்னாங்க, ஏதோ ஒரு மத்திய சிறை தான். அந்த சிறையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதி ரீதியா தான் பிளாக்கே இருக்கு. இப்ப வந்து வன்னியர் அப்படின்னா அவங்களுக்கு தனியா, கவுண்டர் அப்படின்னா அவங்களுக்கு தனியா, எஸ்சி அப்படின்னா அவங்களுக்கு தனியா, அவங்களுக்கு பிளாக்கே தனி, மனு பாக்குறதுமே தனிதான். ஒவ்வொரு கேஸ்டுக்குள்ள பாத்துக்கவே மாட்டாங்க அப்படி. ஆனா மதுரை மாவட்ட சிறை, இந்த மாவட்ட சிறையில எல்லாம், இங்க மத்த சிறையெல்லாம் அப்படி இல்லை. திருச்சியில வந்து எல்லாம் காமனா ஒன்னாதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை மத்திய சிறையெல்லாம் காமனா தான் இருக்காங்க. இது ஏன் திருச்சியை நான் சொல்றேன்னா, திருச்சியில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மாறி போனான். அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னான், நான் சிறையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம், மாவட்ட சிறையில இருந்தேன். சரி வெளியே வந்துருவோம்னு பார்த்தா திடீர்னு 28வது நாள் எங்க அக்கா வந்து என்னைய பார்த்துட்டு போறாங்க. சாயங்காலம் உனக்கு பெயில் கிடைச்சிரும்டா, நீ வீட்டுக்கு வந்துருவ அப்படின்னாங்க. சாயங்காலம் அதே மாதிரி நீ 28வது நாள் கூப்பிடுறாங்க, கீழக்கரை கார்த்தி அப்படின்னு. அப்பா பெயில் கிடைச்சிருச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்த ஒரு கைலி கட்டி இருந்தேன், ஒரு சட்டை போட்டிருந்தேன், இதோட ஓடிடலாம் அப்படின்னு. உன்னுடைய துணி எல்லாமே எடுத்துட்டு வாப்பா, உனக்கு வந்து ஃபுட்டெல்லாம் இங்க நல்லா இல்லை அப்படின்றக்காக மதுரை சிறை உன்னைய மாத்திருக்கோம் அப்படின்ட்டாங்க. என்ன எதுக்குங்க மதுரை சிறை மாத்திருக்கீங்க? நான் ஃபுட்டெல்லாம் நல்லா இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலையே. நான் ஃபுட்டெல்லாம் நல்லா தான், நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிறேன், நான் மதுரை சிறைக்கெல்லாம் நான் போகலை அப்படின்னு. ஏன்னா எடுத்தோடனே எனக்கு வந்து குண்டார்ஸ் வந்து சொல்லலை, காவலர் வந்து உனக்கு குண்டார்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லவே. நீ ஜெயிலர்கிட்ட பேசுப்பா அப்படின்னாங்க. அந்த அம்மாட்ட போய் பேசுங்க. அம்மா என்ன எதுக்குங்கம்மா மாத்துறீங்க அப்படின்றப்ப, உனக்கு குண்டார்ஸ் போட்டிருக்காங்கப்பா அப்படின்னோன்னு எனக்கு அழுக தாங்கவே முடியல. பயங்கரமான கண்ணீர். குண்டார்ஸ நினைச்சு கிடையாதுங்க, மதுரை மத்திய சிறைக்கு போறோமே, நம்ம எப்படி அங்க வந்து ஓட்டுவோம், என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துவாங்க, என்னென்ன வேலையெல்லாம் வாங்குவாங்களேன்னு தெரியலையே அப்படின்னு அதை நினைச்சுதான் நான் அழுதேன். இப்ப குண்டார்ஸ் அப்படின்னோடனே வந்துட்டாங்க. யாரு நம்மளை கூட்டிட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா எங்களை கேஸ் போட்ட மகளிர் இன்ஸ்பெக்டர். அவங்க பேரு, அம்மா பேரு வந்து தங்கமான பெயர், மலையரசி அவங்க பேரு. ஆண்டாளை பாக்குறோமோ இல்லையோ, அம்மா மலையரசியை பார்த்தோம் அப்படின்னம்னா ஆண்டாள் தெய்வத்தையே பார்க்க தேவையில்லை, அந்த அளவுக்கு இருப்பாங்க. அம்மா வந்து வா கார்த்தி போலாமா, கையில எல்லாம் விலங்கெல்லாம் போடல, உன் மேல நம்பிக்கை வச்சு. அம்மா நீங்க விலங்கு போடலைனாலும் நான் ஓடி போக மாட்டேன், இந்த ஒரு கேஸே எடுத்தது ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்கிறேன், நானா ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னைய கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏதோ ஓப்பனாவே சொல்றேன், போறப்ப வந்து டீ வாங்கி கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த குண்டார்ஸ்ன்னு சொல்லவே நான் சாயங்காலம் சாப்பிடலை. அது போக வந்து நைட்டு வந்து மாவட்ட சிறையில 3:30 4 மணிக்கெல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. நைட்டு சாப்பாடு 4 மணிக்கே முடிஞ்சிரும்னே. 5 மணிக்கு மேல எல்லாம் பசிக்கும், 8 மணி ஆனாலாம் எனக்கு பசிக்கும். எத்தனை நாள் அந்த மாவட்ட சிறையில நான் அழுதுருக்கேன், பசினால அழுதுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல நான் அனாதாசிரமத்துல படிக்கிறப்ப அந்த பசி வேதனையை நினைச்சு அழுதது. இப்ப இந்த 30வது வயசுலயும் நான் பசியில வந்து சிறையில அழுதுருக்கிறேன். உண்மையாவே அந்த குமார் சார்னு ஒரு காவலர் இருக்காரு, ஒரு பிரெட் எல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்காரு. அழுதேன். அதுக்கப்புறம் இந்த குண்டார்ஸ்க்கு வந்து நாங்க வந்து கிளம்பியாச்சு. அந்த அம்மா எனக்கு சாப்பாடு கூட வாங்கி தரல. அவங்கதான் சாப்பாடு வாங்கி தரணும், நைட்டு சாப்பாடு இன்ஸ்பெக்டர் தான் வாங்கி தரணும், எனக்கு சாப்பாடு கூட அந்த அம்மா வாங்கி தரல. அப்படியே மதுரை மத்திய சிறைக்குள்ள 6 மணிக்குள்ள கொண்டு போய் தள்ளணுன்றக்காக 6 மணிக்கு நாங்க போயிட்டோம், கொடியெல்லாம் இறக்கிட்டாங்க. என்னைய சாப்பிட்றியான்னு ஒரு வார்த்தை எனக்கு கேட்கல. ஏன்னா உள்ளரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய சிறையிலையும் வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருவாங்க, போட்டு வாங்கி வச்சுக்கலாம், வாங்கி வச்சுட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். எனக்கு பசி வேற, மதியம் சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல. இந்த மேடம் வந்து எனக்கு சாப்பிட்றியான்னு எனக்கு கேட்கவும் கிடையாது. பசி வேதனையோட குண்டார்ஸ் அந்த ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டு தள்ளுனா போதும் அப்படின்ற மாதிரி என்னைய மத்திய சிறைக்குள்ள என்னைய வந்து மதுரையில வந்து தள்ளி விட்டு இந்த அம்மா கிளம்பிட்டாங்க. அங்க போய் அட்மிஷன் ரூம்ல உட்காந்துருந்தேன். அதே மாதிரிதான் கூப்பிட்டாங்க, பேர் என்னன்னு கேட்டாங்க, எல்லாம் எழுதுனாங்க. டேப்லெட் ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னாங்க. இல்லை அப்படின்னு சொல்லவும் நேர ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒட்டு துணி இல்லாம அவுத்து பார்த்து அமுச்சு விட்டாங்க. அமுச்சு விட்டு காலையில அதே மாதிரிதான் அங்க வந்து 5-5:30 எழுப்பிட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்க வந்து ஜெயிலர் வந்து என்ன கேஸ்ல வந்திருக்கோம், என்ன ஏது அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. அங்க ஜெயிலர் இருப்பாங்க, விஜிலன்சி, அதுக்கப்புறம் வந்து டாக்டரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓசி டீம்னு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த ஓசி டீம்னா அர்த்தமே என்னன்னு தெரியல, ஆனா மதுரை மத்திய சிறையில ஓசி டீம்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க ஒரு 5 பேர் வந்துதான் வந்து என்ன கேஸ் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்துட்டு அட்மிஷன் அடிலாம் விழுகும். என்ன அடிக்கல,
யூடியூபர் அப்படின்றதுனால கேட்டாங்களா யாரு நீங்க என்ன கேட்டாங்க. ஜெயிலருக்கு வந்து இந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இப்படி கார்த்தின்றவர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னைய அடிக்கிறதுக்கு மண்டிலாம் போட வச்சிட்டாங்க. போக்சோ கேஸா, மண்டி போடு அப்படின்னு மண்டி போட்டு இப்படி பெரம்ப இப்படி தூக்குனாங்க. ஜெயிலர் சொல்லிட்டாரு யூடியூபர் கார்த்தி அப்படின்னு சொல்லி போய் உட்காருங்க. 2 அடி விழுக்கும், அட்மிஷன் அடி. அதுக்கப்புறம் அடிச்சுட்டு நம்மளை நேரம் கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலை சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவாங்க. பல்லெல்லாம் விளக்க முடியாது, அட்மிஷன் ரூம்ல வந்து பல்லுகளெல்லாம் விளக்க முடியாது. அந்த ஒரு நாள் பயங்கரமா இருக்கும். அங்க கூட்டிட்டு போவாங்க, போட்டோ எடுப்பாங்க. நம்மளுக்கு ஜெயில நம்மளுக்கு ஒரு நம்பர் இருக்கும், ஒரு 6 டிஜிட்டல் நம்பர் வந்து சிஸ்டத்துல பதிவு பண்ணுவாங்க. நம்மள போட்டோ எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தாடியை மொத்தமா வலிச்சு எடுத்துட்டு முடிய மொத்தமா நல்லா ஒட்டை வெட்டிடுவாங்க. ஒட்டை வெட்டிட்டு செக்அப்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். உட்காந்தோன்னா ஜெயிலர் வந்து நம்மளை எந்தெந்த பிளாக்ல போடணும் அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு பிளாக்கு ஒவ்வொருத்தவங்கள ஒவ்வொரு தொகுதி, அந்த தொகுதிக்கு அமைச்சிருவாங்க. அங்க இருக்க காவலர் வந்து இந்த 1 ஸ்டார் வச்சவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு தொகுதின்னு இப்ப 1ஆம் தொகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா 1ஆம் தொகுதியில ஒரு 6 பிளாக் இருக்கும். 6 பிளாக் இருக்கும். அந்த இது ஒவ்வொரு பிளாக்குக்கு ஒவ்வொரு ஆளா அமைச்சிடுவோம். என்னைய வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூபர் அப்படின்னா ஏபி செல்லுக்கு நான் போனேன். ஏபி செல் அப்படின்னா அதுல வந்து தண்டனை கைதிகள் இருப்பாங்க. அதுல எப்படின்னா ஒரு சின்ன ரூம், அந்த காலத்து ரூம், குதிரை நிப்பாட்டுறதுக்காக இருக்குமாமா. அதை வந்து இப்ப ஜெயிலா மாத்தி வச்சிருக்காங்க. அந்த பிளாக்ல வந்து 4 பேர் இருப்பாங்க. சின்னதுதான், சின்ன ஒரு ரூம், 10 கூட இருக்காது, சின்னது. இப்படி நேரம் படுக்கணும்னா கூட 3 பேர் தான் படுக்க முடியும். ஒருத்தவங்க பாத்ரூம் ஓரத்துல தான் படுக்க முடியும்.